வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மேச ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொளியில். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை அஸ்தம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்வந்திரி கடவுள் பிறந்த நட்சத்திரத்தில் கன்னியா ராசியில் தனுசு லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. பிப்ரவரி மாதம் 28 நாள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். லீப் வருடத்தில் மட்டும் பிப்ரவரி 29, பிப்ரவரி மாதம் 29 நாள் வரும். அப்போது 2024 வருடம் லீப் வருடம். 2024 வருடத்தில் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 29 நாட்கள். அப்போ அந்த 29 நாட்கள் மேசராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா? மாத தொடக்கத்தில் சூரிய பகவான் தான் மாத கிரகம். தமிழ் மாத பலன்கள் சொல்கிறதா இருந்தாலும் சரி, ஆங்கில மாத பலன்கள் சொல்கிறதா இருந்தாலும் சரி, சூரிய பகவானை மையமாக கொண்டு தான் மாத பலன்கள் சொல்லணும். பல பேர் அது செய்ய மாட்டேன்றாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். திருவோணம் நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் 287 டிகிரியில் மேசராசிக்கு 10வது பாவகத்தில் சூரிய பகவான் இருக்கார். இது ஒரு அற்புதமான ஒரு தருணம். சூரிய பகவான் 10வது பாவகத்தில் பகையாகவே இருந்தாலும் 4வது பாவகத்துக்கு அதிபதி சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் 10வது பாவகத்தில் இருக்கிறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுபோக 5ஆம் தேதி உங்களுடைய ராசியாதிபதி மேச ராசியாதிபதி செவ்வாவும் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்துக்கு சூரிய பகவானோட சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக இருந்து உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய ராசியை பார்ப்பார். 12 வருடம் கழித்து வரக்கூடிய அற்புதமான தருணம் இந்த தருணம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய பிதிரு ஸ்தானாதிபதி குரு உங்களுடைய ராசியில் இருந்து உங்கள் ராசிநாதனுடைய பார்வை உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அருமையான ஒரு தருணம். சூரிய பகவானோட சேர்ந்திருந்து பொதுவாக நிறைய நண்பர்களுக்கு சொந்தமாக வீடு வாசல் வாங்கணுன்ற ஆசை இருக்க தான் செய்யுது. ஒரு சில நண்பர்களுக்கு நம்மளால் செய்ய முடியலையன்ற ஆதங்கம் இருக்க தான் செய்யுது. காசு பணம் இருந்தால் மட்டும் காணாது. அதுக்கான நேர காலங்கள் இருந்தால் மட்டும்தான் ஒரு வேலையை நம்மளால் செயல்படுத்த முடியும். குரு பகவானுடைய பார்வை நம்ம மேலே படுது, சனி பகவான் பார்வை நம்ம மேலே படுது, ராகு கேது சந்திரன் சூரியன் இவங்கெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். பொதுவாக ஒரு ராசிக்கு அந்த ராசிநாதனுடைய பார்வை படுற மாதிரி ஒரு பலம் வேறு எந்த கிரகத்துடைய பார்வைப்பட்டாலும் கிடைக்காது. ஆனால் இந்த மாதத்தை இந்த பிப்ரவரி மாதத்தில் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி வரைக்கும் புதன் ஆதித்ய யோகம் தொழில் ஸ்தானத்தில் மேசராசி நண்பர்களுக்கு இருக்குது. பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து 13 தேதி வரைக்கும் சூரிய மங்கள யோகம் தொழில் ஸ்தானத்தில் இருக்குது. தொழில் ஸ்தானத்தில் ஒரு யோகம் வர்றதே பெரிய விஷயம். மேசராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் 2 யோகம் இருக்குது. புதன் ஆதித்ய யோகம், சூரிய மங்கள யோகம். அதுபோக தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து 3வது பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறார். அருமையான நேரமாக இந்த பிப்ரவரி மாதம் இந்த மேசராசி நண்பர்களுக்கு இருக்கும். அதுபோக இந்த 5ஆம் தேதின்னு சொன்னோம் பாருங்கள், பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தில் வராரு, சூரிய பகவானோட சேர்றாரு, சூரிய மங்கள யோகன்னு சொன்னேன்னு இல்லைங்களா? அந்த தருணத்தில் சூரிய பகவான் யாருடைய சாரம் வாங்கியிருப்பார்? ஏன்னா சூரிய பகவான் 7ஆம் தேதி அவிட்டம் சாரம் வாங்குறார், செவ்வாவுடைய சாரம் வாங்குறார். செவ்வாய் 5ஆம் தேதியே சூரிய பகவானோட போயிடுவார், சூரிய பகவானோட சேர்ந்துருவார். ஆனால் நிறைய டிகிரி வித்தியாசம் இருக்கும். கிட்டத்தட்ட 290 டிகிரியில் இருப்பார் சூரிய பகவான். செவ்வாய் 270 டிகிரியில் இருப்பார். 20 டிகிரி வித்தியாசம் இருக்குது. சூரிய பகவானுடைய நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரத்தில் செவ்வாய் இருப்பார். செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் 7ஆம் தேதி வராரு.
அப்போ யோகம் எப்பத்தில் இருந்துன்னா அந்த 2 நாள்ன்றதை விட 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். 6 நாள் ஆகும். இந்த மேசராசி நண்பர்கள், நான் மண்ணு மனம் வாங்கியே ஆகணுங்க, சொந்தமாக வீடு வாசல் கட்டியே ஆகணும், இல்லை சொந்தமாக வீடு வாசல் வாங்கி தான் தீரணும், இல்லை இருக்கிற வீடு நான் ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் தீரணும், மண் மனை சார்ந்த வேலைகள் செய்யலான்ற எண்ணங்கள் இருந்தால் 293 டிகிரியிலிருந்து 307 டிகிரி வரைக்கும் இந்த சூரிய பகவான் 293 டிகிரியிலிருந்து 300 டிகிரிக்கு போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 டிகிரி 6 நாட்கள். இந்த 6 நாட்களை பயன்படுத்திக்கோங்க. மகரத்தில் இருக்கிற சூரிய பகவான் கும்பத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, கும்பத்துக்கு எப்போ போகிறாரு, 13ஆம் தேதி போயிடுவார், பிப்ரவரி 13ஆம் தேதி போயிடுவார். அப்போ ரொம்ப நேர காலங்கள் ரொம்ப நல்லா இருக்குதுங்க, சாதகமாக இருக்குதுங்க அப்படின்னா உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் இருந்து, சூரிய பகவான் செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் நட்சத்திர பரிவர்த்தனை அந்த இடத்துல செஞ்சுருப்பாங்க. இந்த கிரக பரிவர்த்தனை செய்கிறாங்க இல்லையா கிரகங்கள், இப்போ மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாவும் கிரக பரிவர்த்தனை செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி 5ஆம் தேதியில் இருந்து 13ஆம் தேதி வரைக்கும் செவ்வாவும் சூரியனும் கிரக பரிவர்த்தனை, முழுமையான கிரக பரிவர்த்தனை 7ஆம் தேதி, பிப்ரவரி 7லிருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் சத்தியமாக சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் நேரம். கிட்டத்தட்ட 6 நாட்கள். இந்த 6 நாட்கள் மண்மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் செய்துக்கலாம். மண்மனையில் வழக்கு இருக்குதுங்க அப்படின்னாலும் அதையும் சரிப்படுத்திக்கிடலாம். நேரம் நல்லா இருக்கும். மகரத்தில் சுக்கிரனும் வந்துடுவார் இல்லை, 11ஆம் தேதி, பிப்ரவரி 11ஆம் தேதி. சுக்கிரன் யார், மேசராசிக்கு திருமண காரகன், திருமண ஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி. அப்போ சுக்கிரனும் சூரியனுடன் செவ்வாவுடன் புதனுடன் 4 கிரகங்கள் சேரும். ஏன்னா புதன் 1ஆம் தேதியே போயிடுறாரு மாத பிறப்பன்னைக்கே, செவ்வாய் 5ஆம் தேதி வர்றார், சுக்கிரன் 11ஆம் தேதி வர்றார், சூரியன் 13ஆம் தேதி தான் மாறுறார். அப்போ அந்த 3 நாள் 6 நாட்கள் மண் மனை வாங்கிறதுக்கு உண்டான தருணமாக இருக்கும். 3 நாள் திருமணத்தில் இருக்கிற தடைகளை சரிப்படுத்திக்கிடலாம். பிப்ரவரி 11, 12, 13. ஏன்னா இந்த 3 நாள் புத்திர ஸ்தானாதிபதியும் திருமண ஸ்தானாதிபதியும் 10வது பாவகமான சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருப்பார். கூட உங்களுடைய ராசி அதிபதி தான் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி அந்த இடத்துல உச்ச நிலையில் இருக்கும். உச்ச நிலையில் 3 கிரகங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியது உங்களுடைய ராசி அதிபதி. அப்போது மன வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை சரிப்படுத்திக்கிறதுக்கு இந்த மாதத்தில் இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய நாட்கள் 3 நாட்கள். மண்ணு மனையை உருவாக்கிக்கிறதுக்கு இந்த மாதத்தில் இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய நாட்கள் 6 நாட்கள். மாதம் ஃபுல்லாக நல்லா இருந்துடும் நினைக்காதீங்க, வருஷம் ஃபுல்லாக நல்லா இருந்துடும் நினச்சிடாதீங்க. 2 நாள் 3 நாள் ஒரு செயல் செய்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் மட்டும் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். நாம் தான் செஞ்சுக்கிடணும். நேர காலங்கள் நல்ல விதமாக இருக்குதுன்னா நம்ம தட்டுக்கு சோறு வந்துடாது. உழைப்புன்னு ஒன்று போட்டால் தானங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட முடியும் இல்லையா? அப்போது மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 29 தேதினா அதில் 6 நாட்கள் மண்ணு மனையில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கும், 3 நாட்கள் மன அழுத்தம் மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கும் இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. பயன்படுத்திக்கோங்க. நிறைய நண்பர்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலைக்கு போகலையே அப்படின்ற ஆதங்கம் நிறையாவே இருக்கும். 2 டிகிரி 3 டிகிரி படிச்சிருக்கிறேனுங்க, படித்த படிப்பு வேறு, செய்கிற வேலை வேறு. அப்போது அதுலேயும் மன அழுத்தம் இருக்க தானே செய்யுது. அப்போ படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு எப்போ சார் கிடைக்கும்னா பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி வரை. துல்லியமாக நம்ம சொல்லணும்னா 293 டிகிரியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 307 டிகிரி வரைக்கும். இன்னும் துல்லியமாக சொல்லணும்னா அவிட்டம் நட்சத்திரம் 1 பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம். சூரிய பகவான் உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய வசுக்கள் பிறந்த நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திரத்தில் அவர் ட்ராவல் பண்ணக்கூடிய நேரம். சார் எத்தனை நாள் சார்? 7ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 14 நாள் அல்லவா? அந்த 14 நாள் படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு உருவாகிறதுக்கான வாய்ப்பு,
வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம், வெளிநாடு வேலைகள் வந்து சேர்றதுக்கான சந்தர்ப்பம். ஐயா வேலையே இல்லாமல் இருக்கிறேனுங்க, 6 மாதத்துக்கு முன்னாடி நான் இருந்த மாதிரி இருந்திருந்தால் இப்போ நீங்களும் எனக்கு தேவையில்லை, நீங்கள் சொல்கிற ஜோசியும் எனக்கு தேவையில்லை. ஆனால் 6 மாதத்துலேருந்து எதை சாப்பிட்டா என் பித்தம் தெரியும், எங்கே போனால் என் கஷ்டம் குறையின்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. நீங்கள் இல்லை, எந்த ஜோசிகாரையும் நான் விடுறது இல்லைங்க. யூடியூப்பில் யாராவது ஒருத்தர் எனக்கு நல்ல விதமாக சொல்லிட மாட்டாங்களா, எனக்கு சாதகமாக இருந்துடாதான்ற ஆதங்கத்தில் தான் ஒரு நாளைக்கு 4 ஜோதிடம் இல்லைங்க 40 ஜோசிகாரங்களை நான் பார்க்குறேனுங்கன்ற மனநிலையில் இருக்கக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதிக்குள்ளார வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்த போகுது இந்த பிரபஞ்சம். ஆதாரம் என்ன? ராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் புதனுடன் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகமாகவும், செவ்வாவுடன் சேர்ந்து சூரிய மங்கள யோகமாகவும், அதுபோக சூரியன் செவ்வாவுடைய சாரம் வாங்கியிருக்கிறதுனாலையும் 10வது பாவகத்தில் 7 நாள், 10வது பாவகத்தில் 7 நாள் கிட்டத்தட்ட 13 நாள், 10வது பாவகத்தில் 13 நாள் இருக்கும். 11வது பாவகம் லாபஸ்தானத்தில் ஒரு 8 நாள் இருக்கும். அப்போ 21 நாள் நமக்கு நல்லா இருக்குமா தொழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி 14 நாள் தான் சிறப்பாக இருக்கும் தொழிலுக்கு. இன்னும் ஒரு சில நண்பர்கள் சுயமாக தொழில் செய்யணுன்ற ஆசை இருக்குதுங்க. ஆனால் நான் வேறு பக்கம் பார்த்தேன் ஜோசியம், இந்த மாதிரி ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கிறாரு, ஜென்மத்தில் குரு இருக்கும்போது தொழில் தொடங்கினா நட்டம் ஆகிடுன்னு சொல்லிட்டாங்க. ஜென்மத்தில் குரு இருக்கிறாரு இல்லைன்னு நான் சொல்லலை, இதுக்கு முன்னாடி வக்கரத்தில் இருந்தாருங்க. ஆனால் இப்போது வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். குரு பகவான் நம்ம ராசிக்கு 12 கூடையவர், 12 கூடிய பலன்களை இதுக்கு முன்னாடியே செஞ்சிட்டார். 9 கூடையவர் அவர் தானே, 9 கூடிய பலன்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருப்பார். அதை விட ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாவுடைய பார்வை நம்ம ராசி மேலே படுது. துணிஞ்சு நீங்கள் பண்ணுங்க, இதில் தப்பு வராது. சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, செய்யுங்க. வெளியூர் வாய்ப்புகள் வருதுங்க, வெளிநாடு வாய்ப்புகள் வருதுங்க. என் சொந்த பந்தத்தை விட்டுட்டு நான் போகிறதுக்கு மனசு இல்லை. ஐயா நாம் உழைச்சா மட்டும்தான் எல்லாமே இல்லையா? அதனால் யார் எங்கே வைக்கணுமோ அங்கே நம்ம வச்சுக்கலாம். முதல்ல நாம் எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்துக்கிறது புத்திசாலித்தனம் இல்லையா? சந்தர்ப்பம் வரும்போது தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க. படிப்புக்கு உண்டான வேலைகள் நமக்கு 7ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது, பயன்படுத்திக்கோங்க. அதன் பிறகு 21ஆம் தேதியிலிருந்து 29 தேதி வரை, 21லிருந்து 29 தேதி வரை சூரிய பகவான் சதய நட்சத்திரம் சொல்லக்கூடிய நீதியும் நேர்மையும் தவறாமல் வழி நடக்கக்கூடிய யமனேஸ்வரர் பிறந்த நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரார். இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, சூரிய பகவான் மேசராசிக்கு 11வது பாவகத்தில் வராரு. 11வது பாவகத்துக்கு அதிபதியான சனி பகவான் சூரிய பகவானுடைய பரம எதிரின்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுவார். சனி பகவான் யாருடைய சாரத்தில் இருக்கிறாரோ அதே சாரத்துக்கு சூரிய பகவான் வராரு. சனி பகவானை கிராஸ் பண்ணிட்டு வருவார். சனி பகவான் ஏற்கனவே சதய நட்சத்திரத்தில் 2வது பாதத்தில் 312 டிகிரியில் இருக்கிறார். அப்போது அந்த சதய நட்சத்திரம் எத்தனை டிகிரியில் ஆரம்பிக்குது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியாக 307 டிகிரியில் ஆரம்பிக்குது. 307 டிகிரியில் ஆரம்பிக்கிறது, 315 டிகிரி வரைக்கும் சதய நட்சத்திரம் வரும். அப்போது அந்த 315 டிகிரி வரைக்கும் சதய நட்சத்திரம் இல்லை, இன்னும் கூடுதலாக வரும். ஆனால் நம்ம பிப்ரவரி மட்டும்தானே கணக்கு எடுத்துக்கிறோம். பிப்ரவரி மாதம் கணக்கு எடுத்துக்கிறோம்னா நமக்கு பிப்ரவரி 21லிருந்து 29 வரை தான் கணக்கு எடுத்துக்கிறோம். ஆனால் அதுலேயே அந்த சனி பகவானை கிராஸ் பண்ணிடுவார் இந்த சூரியன். சனி பகவானுக்கு ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, மேசராசி நண்பர்களுக்கு சனி பகவானை தான் முக்கியத்துவம் கொடுத்து ஆகணும், வேறு வழி இல்லை. ஜீவனஸ்தானாதிபதி அவர் தான், லாபஸ்தானாதிபதி அவர் தான். அப்போது அவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். அதுபோக அவருடைய பார்வை நம்ம ராசி மேலே படுது. அவர் ராகு நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அந்த ராகு நட்சத்திரத்தில் சூரிய பகவானும் ட்ராவல் பண்ணுவார். உங்களுக்கு பிப்ரவரி மாதம் 26, 27 இந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் சூதானமாக இருக்குது.
26ஆம் தேதி 27ஆம் தேதி ஒரு முக்கியமான நாள் என்னன்னா, இந்த சூரிய பகவான் சனி பகவானும் சூரிய பகவானும் ஒரே டிகிரியில் இருப்பார். சனி பகவான் ஏற்கனவே 312 டிகிரியில் இருக்கிறார். அதே 312 டிகிரியில் சூரியன் வருவார். அப்போது பகைஸ்தானாதிபதி அதாவது சூரியனும் சனியும் ஜென்ம விரோதம், அவங்க 2 பேருமே 11வது பாவகத்துக்கு வருவாங்க. அப்போது அந்த தருணம் மட்டும் 26ஆம் தேதி 27ஆம் தேதி இந்த 2 நாள் மட்டும் இந்த மேசராசியில் பிறந்த நண்பர்கள் தயவு செய்து கொஞ்சம் சூதானமாக இருங்க. வெளியூர் போகலாம்னு இருக்கிறேன், வண்டி வாகனம் எடுக்கலாம்னு இருக்கிறேன், பரிசம் போடலாம்னு இருக்கிறேன், ஒரு சில முக்கியமான விஷயங்கள் செய்கிறதுக்கு அந்த 2 நாள் கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க. சரிங்களா? அதுபோக இந்த மேச ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் இந்த பிரபஞ்சம் கொடுக்க தான் செய்யுது. பொருளாதாரத்தில் பாதிப்பு அதிகமாக இருக்குதுங்க. அந்த பொருளாதாரத்தில் பாதிப்பு இருக்குதுனாவே செவ்வாயுடைய சாரத்தில் சூரிய பகவான் வரும்போதே வழி பண்ணிடும். 7ஆம் தேதியிலிருந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, 307 டிகிரி வரைக்கும், அதாவது பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் சொன்ன பாருங்கள். செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போதே பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனையோ தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற சங்கடமோ இதெல்லாம் சரியாயிடும். 7லிருந்து 21 வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேலை வாய்ப்புக்கு. முதல்ல நமக்கு மண்மனையில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும். அதன் பிறகு 3 நாள் மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும். அதன் பிறகு வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும். ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த மேசராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் நல்ல பலன்கள் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் கொடுத்து தான் தீரும். அதில் எவ்விதமான மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன், திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.